இன்றைக்கி நீங்கள் உறங்கும்போது பகுதியில் திருச்சி மாநகரில் நடக்கிற நீங்கள் பார்த்திராத சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஆச்சரியமான நிகழ்வுன்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். காசியில் மட்டுமே கேட்டறிந்த அகோரிகள் பூஜை தமிழ்நாட்டில் திருச்சி மாநகரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நள்ளிரவில் மட்டுமே நடக்கும் இந்த பூஜையை பதிவு செய்ய புறப்பட்டோம். திருச்சி தஞ்சாவூர் சாலையில் பழைய பால்பண்ணை அரியமங்கலம் இடையில் வரும் உய்யங்கொண்டான் ஆற்றின் கரையில் பயணித்தால் வீடுகளற்ற மரங்கள் அடர்ந்த மயான பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது அகோரா காளி கோயில். இரவு 10 மணியளவில் அங்கு சென்றபோது எங்களுடன் 12 பேர் மட்டுமே இருந்தனர். இரவு பூஜைக்கான ஏற்பாட்டில் இருந்தார் அகோரி மணிகண்டன். அவங்களே சொல்லுவாங்க, சாமி எனக்கு உடம்பு ஃப்ரீயாக இருக்குது சாமி, முன்ன இருந்த வழி இல்லை, முன்ன இருந்த இது இல்லை, அது எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு ஒரு கெட்ட சக்தின்னா ஒரு காற்று தான். அது எப்படி போகணுன்னா, இப்போ ஆம்பளைங்கன்னா தண்ணி அடிப்பாங்க, தண்ணி அடிக்கும் போது அப்படியே ஒரு மயக்கம் போடுவாங்க. அப்படி மயக்கம் வரும்போது அந்த காற்று ஏறிக்கும். அந்த காற்று ஏறிக்கும் போது அந்த போதை இறங்கின உடனே உடம்பு வலிக்க ஆரம்பிக்கும். உடம்பு வலிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்க மறுபடியும் என்ன செய்வாங்க, சரி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. அப்படியே அதே பழக்கமாக போயிடும். அதே இங்கே கொண்டு வந்தாங்க. ஒரு தாட்டி இங்கே நம்ம ஓங்காரத்தில் நிப்பாட்டி அவங்கள என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க தன்னறியாமல் பேசுவாங்க. அவங்க உடம்புக்குள்ளே என்ன இருக்குது அது பேசும். அப்புறமே அதை வெளியாட்டி விட்டோம்னா அவங்களுக்கு தண்ணி ஞாபகம் வராது. சுமார் 11 மணியிலிருந்து பூஜைக்கு தயாரானார்கள். எட்டி, ஆலம், அரசு, வன்னி, வெள்ளை எருக்கு, வில்வம், மகாவில்வம் உள்ளிட்ட 108 மூலிகைகளை யாகத்திற்கு எடுத்து வைத்து கொண்டிருந்தனர். அகோரி மணிகண்டன், அவரது சீடர் பிரபு மற்றும் காசியில் இருந்து வந்திருந்த பாபா காளிநாத் ஆகியோர் உடல் முழுவதும் திருநீற்றுச் சாம்பலை பூசிக்கொண்டு பூஜைக்கு தயாராகி இருந்தனர். ரோட்டில் நாங்கள் மேக்ஸிமம் நடந்து போகும்போது ஒருத்தவங்க எங்களை பார்த்து ஒதுங்கி போகிறதும் இருப்பாங்க. சில பேர் மரியாதை தருவாங்க, சில பேர் சாமின்ற ஒரு மதிப்பு தர மாட்டாங்க, போயா வாங்கிடுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியாத ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியுங்க. அதாவது நாங்கள் மயான், எங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே ஃபுல்லாமே மயானம் தான். மயானத்தையே நாங்கள் வாழ்ந்தனால எங்களுக்கு மயானம் தான் ஃபுல்லாமே தெரியும். நாங்கள் அவ்வளோவா அங்கங்கே போயிருக்கோம். அதர் ஸ்டேட் தான் நாங்கள் போயிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டேட் தான் வந்ததுக்காது. இதே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு நல்லாயிருக்கு. நள்ளிரவு 12 மணிக்கு காளி சூலத்திற்கு முன்பு அமைக்கப்பட்ட யாக குண்டத்தில் கனன்று கொண்டிருந்த தீயில் யாகத்தை வளர்க்கத் தொடங்கினர். யாக குண்டத்தில் மூலிகைகள், எண்ணெய், நறுமணப் பொருட்கள், பலியிடப்பட்ட கோழி, இறுதியாக மதுவையும் ஊற்றினர். 1 மணி நேரம் யாகம் நடைபெற்றது. இந்த யாகத்தில் பங்கேற்றதால் தனக்கு கிடைத்த அனுபவத்தை சொல்கிறார் இவர். தோரங்குச்சிலேருந்து வந்திருக்கேன். தோரங்குச்சிலேருந்து இந்த கோயிலுக்கு இந்த கோயிலில் பூஜை பண்ணால் எல்லாம் சரியாக போய் சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியை சேர்ந்து வந்திருக்கோம். இங்கே இப்போ தான் பூஜை பண்ணி கொடுத்தோம். எல்லாமே சரியாயிடுச்சு. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக யாருக்கும் இடையூறு இல்லாமல் பக்தர்கள் நலனுக்காக தங்களை வருத்தி இந்த பூஜையை கடந்த 4 ஆண்டுகளாக செய்து வருவதாகவும் அகோரிகள் குறித்து தவறாக சித்தரிக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது திருச்சியில் நள்ளிரவில் அகோரிகளின் பூஜை, இந்த பூஜைக்கான ஏற்பாடுகள், இதில் பங்கேற்றவர்கள் நம்பிக்கை, இங்கு நீங்கள் கண்டவை, இந்த சூழல் எல்லாம் உங்களுக்குள் ஆச்சரியங்களின் அணிவகுப்பை ஏற்படுத்தியிருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமாருடன் ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.